இன்றைக்கு நமக்கு கொடுத்த தலைப்பு துணை 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 பொருளாக துணையாக இருக்கின்றது. இது நாம் புனித அன்னம்மாளுடன் இணைந்து நடத்தல், இதுதான் பொதுவான ஒரு தலைப்பு. நாம் சிந்தித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படி பார்க்கும்போது இது ஒரு கடந்த காலத்தில் ஒரு தொலைதூவ உருவமாக அல்ல புனித அன்னம்மாள். ஆனால் நம்மளுக்கு ஒரு தாயாகவும் ஒரு பாட்டியாகவும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எப்படி திருவாவை நம்ம அருகில் இருப்பது, அதே சமயத்தில் இருளில் இருந்தாலும் சரி, குழப்பமாக இருந்த நேரத்திலும் சரி, நம் தாய் நம்மளோட இருக்கிறார். ஆகவே துணை இந்த வார்த்தை நம்ம கேட்கும்போது பொதுவாக நம்ம பயன்படுத்துகிற வார்த்தையாக இருக்கின்றது. நம்ம எப்போதும் சொல்கிறோம், நான் சூப்பர் மார்க்கெட் போகிறேன், எனக்கு துணை கொடுன்னு நம்ம சொல்வோம். அல்லது நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகும்போது எனக்கு துணை கொடுன்னு சொல்வோம். அல்லது நம்ம மருத்துவமனை போகும்போதும் அதுவும் எனக்கு துணை கொடுக்குன்னு சொல்வோம். இந்த வார்த்தை நம்ம பொதுவாக இப்படி என்னோட சேர்ந்து வா என்று நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த தலைப்பு வழியாகவும் இன்றைக்கு இந்த நற்செய்தி இந்த வாசகங்கள் வழியாக நம்மளுக்கு இன்னும் ஆழமாக இது தெளிவாக நம்மளுக்கு காட்டுகின்றது. இன்றைக்கு நற்செய்தி நம்ம கேட்டின்றோம். மக்தலா மரியா இன்னும் இருள் சூழ்ந்திருக்கும் போது அவர் கல்லறைக்கு போகிறார். அவர் கல்லறைக்கு போகும்போது மக்தலா மரியா அவர் வாழ்க்கையை நம்ம படித்து கொண்டு இருக்கும்போது நம்ம இந்த நற்செய்தி வழியாக நம்ம தெரிந்திருக்கும் போது அவர் இந்த அன்பு முழுமையாக பெற்றுக்கொண்டு இது தளராத அன்புடன் கல்லறைக்கு செல்கிறார். புனித பவுல் அவர் என்ன சொல்கிறார்னா, அன்பு நம்மை நடக்க வைக்கிறது என்பதை நாம் கேட்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு நம்மை தூண்டுகிறது மற்றும் புதிய ஒன்றாய் உருவாக்குகிறது. ஆகவே இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு ஒரு கிறிஸ்துவின் அன்பிற்கு புனித அன்னம்மாள் துணையாகவும் இருந்ததாகவும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு நபரை புதுப்பித்து மற்றவர்களின் அனுபவம் முறைவுக்கும் உள்ள தொடர்பை காண முயற்சிப்போம். ஆகவே நம் புனித பவுல் அவர் எழுதிய விஷயத்தை நம்ம கேட்போம். கிறிஸ்துவின் அன்பு நம்மை தூண்டுகிறது, ஆகையால் எல்லாரும் மரித்தார்கள், வாழ்கிறார்கள், இனி தங்களுக்கு வாழாமல் அவருக்காக வாழும் படிக்கு. ஆகவே நமக்காக நாம் வாழவில்லை, நாம் இயேசு கிறிஸ்து அன்பு பெற்ற நாம் அவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு இறையியல் மட்டும் அல்ல, இது ஒரு வகையான இயக்கத்தை விவரிக்கிறது. ஆகவே இந்த அன்பு நிச்சயமாக உண்மையாக மாறிக்கொண்டு இருக்க வேண்டும். இது மாறிக்கொண்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு பாதை நம்மளுக்கு காட்டுகின்றது. புனித பவுல் தொடர்ந்து சொல்கிறார், ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய படைப்பு, பழையான எல்லாம் அழிந்து போயின, இது எல்லாம் புதுவைகளாகி மாறிக்கொண்டு இருக்கின்றது. ஆகவே இந்த அன்பு பெற்ற நாம் பழையபடியாக நம்ம இருக்க முடியாது. இது புது ஒரு ஏற்பாட்டு வழியாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இது நாம் கேட்டோம். மரியா இருளில் இருக்கும்போது அவர் இந்த கல்லறைக்கு செல்கிறார். அந்த கல்லறையில் இருக்க அந்த கல் அகற்றப்பட்டிருந்தது. உடனடியாக இந்த செய்தி அவருக்குள் வைக்கவில்லை. அவர் போயிட்டு பேதுருகிட்டையும் மற்ற சீடர்கிட்டையும் அவர் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். புனித அக்வைனா தோமா இவர் இது சிந்தித்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், மரியா ஓடுகிறார்கள், ஆனால் அன்பு தாமதிக்க முடியாததனால் இப்போ அவர் மற்ற சீடருக்கு போயிட்டு இது கலந்து பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்று அவர் ஓடி போகிறார், போயிட்டு இது சொல்றதுக்காக போகிறார். ஆகவே இந்த அன்பு நாம் தாமதிக்க முடியாத ஒரு அன்பாக இருக்கின்றது. ஏன்னால் அன்று நாள் ஒரு நாள் செய்தி நாளாக இருக்கின்றது. அவளோட கண்ணீர்களும் அந்த பாதையின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஆகவே மரியா அங்கே அழுந்து கொண்டு நின்றால், மேலும் அவள் ஆண்டவரை கண்டறியும் வரை அவளுடைய அன்பு நிலைந்திருந்தது. ஆக இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும்போது முதல் வாசகமும் இந்த நற்செய்தியும் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது இந்த நற்செய்தி
பவுல் சொன்ன விஷயத்தை வந்து அழகாக சொல்கின்றது. அதாவது கிறிஸ்துவின் அன்பு ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குகிறது. கிறிஸ்துவின் அன்பு ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குகின்றது. அந்த புதிய தொடக்கம் ஒருவரை வெளிநோக்கி நகர்த்துகிறது. இது வந்து வெளியே பார்த்து நம்ம வந்து நடந்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த நபர் தூண்டுதலும் குழப்பத்துடனும் தொடங்கலாம். ஆனாலும் அன்பு மற்றவர்களை நோக்கி நடைபோதுகிறது, சில சமயங்களில் ஓடவும் செய்கிறது. ஆகவே நம்ம எல்லோருக்கும் நிச்சயமாக ஒரு வகையாக நம்ம இயேசு கிறிஸ்துவ அன்பு நம்ம வந்து அனுபவித்து கொண்டு நாம் இது நமக்குள் வைக்க முடியாது. இந்த அன்பு வந்து மற்றவர்களுக்கு போயிட்டு நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தன் சுயநலத்தினால இந்த அன்பை பெற்ற நாம் நம்மளே வைத்து கொண்டு இருந்தோம்னால் நம் எதுவுமே வளர முடியாது, எது வகையும் நம் வளர முடியாது. அதே போல் தான் புனித அன்னம்மாள் அவரோட கதையை வந்து நமக்கு தெரியும். அவங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும்போது தொடர்ந்து கடவுளோட இணைந்து அவர் இருந்தார். இந்த கனித்தரும் நேரத்தில் குழந்தையை பெற்றுக்கொண்டு மறுபடியும் குழந்தை கடவுளுக்கு அர்ப்பணித்து கொண்டு இந்த அருள் வழியாக இந்த துக்கத்தை வந்து இப்போ வந்து எதிர்காலமாக மாற்றி கொண்டு இருக்கின்றது. ஆகவே நம் திருவாவை புனித அன்னம்மாளுக்கு பக்தி மீதான ஒரு அன்பு காட்டுகின்றது. அதே சமயத்தில் அவரோட பிரசன்னம் இந்த புனித பயண துணையாக இருக்கிறார். ஆனால் தான் பொதுவாக தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த நவீன நாட்களும் இந்த திருவிழாக்கும் நிறைய பேர் வந்து தொடர்ந்து புனித அன்னம்மாளோட உதவியும் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா புனித அன்னம்மாள் நம்ம கைவிட மாட்டாள். நம்ம என்ன கேட்குறோமோ அதே சமயத்தில் பரிந்து பேசி நம்மளுக்காக நம்ம தெரிந்த கஷ்டங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு உதவி செய்கிறார். ஆகவே இதே போல் தான் எப்படி புனித அன்னம்மாள் நம்மளுக்கு ஒரு துணையாக இருக்கிறாளோ அதே போல் நம்மளும் மற்றவர்கள் ஒரு துணையாக இருக்க வேண்டும். இது வந்து ஜபத்தினுடனும் நோயுடனும் வறுமையுடனும் கவலையுடனும் எது இருந்தாலும் சரி, இது வந்து நம்ம இந்த அற்புதத்தின் பெற்ற நாம் இது முழுமையாக ஒற்றுமையுடன் நாம் இருக்க வேண்டும். ஆகவே இது ஒரு மனித செயல். நம் தனிப்பட்ட முறையில் நாம் வாழவில்லை, ஆனால் இந்த துணை நீற்றலோட நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த இடத்தில் நாம் பார்க்க போகும்போது இதெல்லாம் நிச்சயமாக நமக்கு நல்ல உதவி செய்து கொண்ட ஒரு இடமாக இருக்கின்றது இந்த பேராலயத்திலும். அதே சமயத்தில் புனித அன்னம்மாள் யார் என்று நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு இருக்கிறோம். நாம் கவலை இருக்கும்போது மறுபடியும் கடவுளுக்கு சென்று வர வேண்டும் என்று புனித அன்னம்மாள் தொடர்ந்து நம்மை ஒவ்வொருவரும் அழைக்கின்றார். ஆகவே அன்றாட வாழ்வில் எவ்வாறு இன்றிணைத்து பயணித்து இந்த நிஜ வாழ்க்கை எங்கே தொடுகிறது, இதைத்தான் நம்ம வந்து இன்னும் ஆழமாக நாம் பார்க்க வேண்டும். முதலில் உங்கள் இதயம் இருளில் இருக்கும்போது, மக்தலா மரியா இன்னும் இருளில் இருக்கும்போது இருந்தாலும் அவர் செல்கிறார். ஏனால் அந்த அன்பு பெற்ற மக்தலா மரியா இது வந்து சும்மா வீட்டில் இருக்க முடியாது. இது தொடர்ந்து கடவுளை இணைந்து பார்க்கணும். அவர் அன்பு இன்னும் பெற வேண்டும். மறைந்த இருந்தாலும் சரி, நம்ம வந்து அவர் வந்து போய் இது பெறத்துக்காக போகினார். அதே போல் நம் வாழ்க்கையில் வந்து உங்கள் இருள் என்பது துக்கம், கவலை, சிக்கலான குடும்ப உறவு, இந்த ஒரு இழைப்பிற்கு பிறகான தனிமை அல்லது பெருப்புகளை சுமந்த போல் அற்புதம் சோர்வாக இருக்கலாம். இதெல்லாம் நாம் கடந்து நம் அனுபவம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் பெற்ற நாம் இதே போல் உட்கார்ந்து இருக்க முடியாது. புனித பவுல் அவர் வந்து நீங்கள் வலிமையாக உணரும் வரை காத்திருங்கள் என்று அவர் சொல்லவில்லை. இந்த அன்பு பெற்ற நாம் கடவுள் என்று இயேசு கிறிஸ்து பெற்ற இந்த அன்பு இது வந்து நம் தனியாக நம்ம வந்து எதுவும் செய்யாமல் உட்கார்ந்து இருக்க முடியாது. இது வந்து மீண்டும் மற்ற பணி செய்யறதுக்காக நாம் செல்ல வேண்டும். இரண்டாவதாக, உங்களிடம் ஒரு நற்செய்தி இருந்தாலும் ஆனால் அது குறித்து உங்களுக்கு உறுதியாற்ற உணர்வு ஏற்படுத்து. ஆகவே மரியா உடனடியாக எல்லாமே புரிந்தது வழியாக இல்லை, எல்லாமே ஒரு குழப்பமாகத்தான் இருந்தது. அவர் என்ன நினைத்தால், இயேசு கிறிஸ்துவர் உடல் வந்து யாரோ திருடி போய் விட்டார்கள் அல்லது எங்கேயோ போய் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் அந்த சமயத்தில் வந்து சந்தேகம் இருந்தது. அவள் இன்னும் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் அந்த இருள் இன்னும் சூழ்ந்திருந்தது.
இருப்பினும் அவர் வந்து மற்றவரை போயிட்டு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறார். இதுதான் அது துணை நிற்றல். அதாவது நம் பொதுவாக இல்லை எல்லா பதிலும் நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் நாம் எப்போ இன்னொரு நபரோட துணையாக இருக்கும்போது அவரை அடுத்த படிக்காக நம்ம வந்து கொண்டு போகிறோம். அதைத்தான் மக்தலா மரியா இன்றைக்கு செய்கிறார். இந்த நற்செய்தி அவளோட வைக்கவில்லை, இது வந்து மற்றவரோட போயிட்டு பகிர்ந்து கொள்கிறார். மூன்றாவதாக மற்றவர்களுக்கு அருகில் ஒருவரை தேவைப்படுகிறார். ஆகவே புனித அன்னம்மாளோட பணி, அவரோட ஸ்டைல் என்னன்னா பொறுமையானது, தாய்மையுள்ள அருகமையாகவும் அவர் இதே போல்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவரோட பாரம்பரியம் பார்க்கும்போது இது வந்து மறுபடியும் நம்மளோட ஜெபத்தை கேட்டு, அதே சமயத்தில் யார் துன்பப்படுறார்களோ அவரோட ஜெபத்தை கேட்டு ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கிறார். ஆகவே இது நடைமுறையில் பார்க்கும்போது நாம் நடந்து கொண்டு இருக்கும்போது, இணைந்து நடந்து கொண்டு இருக்கும்போது, நாம் யாராவது ஏதோ ஒரு அமைதியாற்ற இருக்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது, இல்லை தனிமையில் இருக்கிறார் நம்ம பார்க்கும்போது, அல்லது கல்லறையில் ஆழ்ந்து கொண்டு இருக்கும்போது நாம் இவர் வந்து உதவி செய்வதும் அந்த நேரத்தில் பிரசன்னமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் அந்த கண்ணீரிலிருந்து நம்பிக்கை நோக்கி அது வருகின்றது. ஆகவே இதுதான் மக்தலா மரியா, புனித அன்னம்மாள் இது நம்மளுக்கு காட்டுகிறார். நம்ம சின்ன சின்ன விஷயத்திலிருந்து நம்ம ஆரம்பித்து நிச்சயமாக நம்மளோட பிரசனம், நம்ம துணை ஒவ்வொரு இருக்கும்போது இது நிச்சயமாக பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் தான் இந்த இடத்து இந்த பேராலயத்தில் நம்ம வரும்போது நம்ம எப்போதும் நமக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா, அதுவும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏன்னா இது நம்ம வந்து எப்போதும் எனக்கு தேவைப்படுது, நான் ஜெபிக்கிறேன், எனக்கு கிடைக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆனால் எப்போ மற்றவர்கள் நினைத்து நாம் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது மற்றவர்களுக்கு இந்த ஜெபம் வழியாக நாம் துணையாக இருக்கின்றோம். இந்த துணையாக இருக்கும்போது நிச்சயமாக கடவுளோட அருள் நாம் பெற்றுக்கொண்டு இன்னும் இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேராலயம் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கின்றது. இது உலகெங்கும் புகழ்பெற்ற ஒரு பேராலயமாக இருக்கின்றது. இது புனித யாத்திரை தலமாக ஒரு இடமாக இருக்கின்றது. அங்கே வந்து ஒரு நபர் லூயிஸ் என்ற பேர், அவர் வந்து ஒரு பெரும் சிக்கலை எதிர்கொண்டார். அவர் கண்ட ஒரு நோய் வந்து ரூமத்திசம், அந்த மூட்டு வலி எல்லாம் இருக்கின்றது. எதுவுமே ஒழுங்காக நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். அங்கே இருக்கிற அந்த கிராமத்தில் வந்து இவங்க வந்து புனித அன்னம்மாளுக்கு ஒரு செப்பல் கட்ட வேண்டும் என்று அவர் வந்து அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டு ஆரம்பித்தார்கள். லூயிஸ் இவர் முழு நம்பிக்கையுடன் முன் வந்து முதலாக எளிமையாக ஒரு துணிச்சலாக ஒரு செயல் செய்தார். அவர் வந்து இவருக்கு உதவி செய்தார். எப்படி இருந்தால் 3 கற்களை வந்து அவர் வந்து அந்த அஸ்திவாரத்தில் வகையாக அவர் வந்து வைக்கிறார். அன்னிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த பாரம்பரிய வழியாக புனித அன்னம்மாள் அவளுக்கு ஒரு உதவி செய்து இப்போ முழுமையாக குணம் அளித்து கொண்டு இருக்கிறார். இது திடீராக நடந்தது, ஆனால் முழுமையாக நடந்தது. ஆகவே நண்பர்களே, நாம் எப்போ மற்றவர்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, மற்றவர்களுக்காக துணை கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக இது நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வார். ஆகவே அன்னம்மாளோட நடந்து கொண்டு இருக்கும்போது மற்றவர்களுக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த இடத்துக்கு வரும்போது நாம் எல்லாமே சரியாக இருக்குதுன்னு என்று நம்ம வந்து நடிக்க வேண்டாம். நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது, நிச்சயமாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறைகள் இருக்கின்றது. இந்த இருளில் நம் இந்த பேராலயத்துக்கு கொண்டு வருகிறோம், அன்னம்மாளுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம். அதே சமயத்தில் இது வைக்கும்போது ஆண்டவரோட கிருபை, ஆண்டவர் அருள் நிச்சயமாக நமக்கு பெறும். ஏனால் நமக்காக நாம் ஜெபிக்கவில்லை, இந்த நம்பிக்கையோட மற்றவர்களை சேர்ந்து நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த விசுவாச பயணத்தில் நாம் முழுமையாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே சமயத்தில் புனித அன்னம்மாள் பரிந்துரை வழியாக நிச்சயமாக நம்மளுக்கு இந்த பரிந்து பேசி கொண்டு நம்மளும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழறதுக்கு அவர் உதவி செய்வார். ஆகவே துணையாக மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அதே சமயத்தில் எப்படி மக்தலா மரியா இந்த செய்தி நற்செய்தியை வந்து மற்றவர் கொண்டு போகிறார்களோ அதே போல் நம்மளும்
இந்த பேராலயத்திலிருந்து மற்றவர்களுக்கும் இந்த நற்செய்தியை நாம் கொண்டு போக வேண்டும். ஆகவே இந்த திருப்பலி நாம் கொண்டாடும் போது மற்றவர்கள் உயிர் தெழுந்தல் இயேசு மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். அதே சமயத்தில் நம்மளும் பணிவுடன் கடவுளோடு இணைந்து வாழ வேண்டும், துணையாக மற்றோடு இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம்.